சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம அருணோட அம்மா அந்த மாதிரி ஆனது தெரிஞ்சுக்கின உடனே நம்ம முத்து இருந்துட்டு செல்வத்தை காப்பாத்துறதா இல்லை அருணை நான் சமாதானம் பண்ணுறதா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிலக்குடைஞ்சு போய் இருக்காங்க. மீனா இருந்துட்டு அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாங்க. முதல்ல நம்ம அருணோட அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம செல்வத்தோட ஒய்ஃப் இருந்துட்டு அண்ணன் எப்படியாவது என் புருஷனை காப்பாற்றி கொடுத்துருங்கன்னு, எங்களுக்கு உங்களை விட்டால் வேறு யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சிடெண்ட் பண்ண கேஸில் நம்ம செல்வத்தை ஜெயிலில் போட்டுடுறாங்க. சரி, வேறு வழி இல்லை, அருண் கொஞ்சம் இந்த இடத்துல இருந்து திரும்ப மீண்டு வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம அருண்கிட்ட எப்படியாவது உண்மையை எடுத்து சொல்லி புரிய வச்சு நம்ம செல்வத்து மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெத்துக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே நம்ம அருண் இருந்துட்டு உன் ஃப்ரெண்டை வச்சு என் அம்மாவை இந்த மாதிரி ஆக்கிட்டில் என் மூஞ்சிலேயே முழிக்காத, பண்ணுறதையும் பண்ணிவிட்டு என் வீட்டுக்கு இப்படி மாலை எடுத்துகிட்டு வர்றதுக்கு உன்னால் எப்படி தான் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் இருந்துட்டு முத்துவை அசிங்கப்படுத்தி அங்கேருந்து தொடுத்துறாங்க. இங்கே பாருங்கள், அந்த நமக்குள்ளே இருக்கிற சண்டை வேறு, ஆனால் இந்த விஷயம் ரொம்ப பெரிய விஷயம். நான் அம்மாவை ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன். என் அம்மாவை பார்க்க முதல்ல நீ யாருடா? நீயே ஒரு ரவுடி, நீ தான் திட்டம் போட்டு என் அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்ட, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அருண் கோவப்படுறாங்க. மீ சீதா இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு உன் புருஷனால் இங்கே எந்த பிரச்சனையும் வேண்டாம், என் அத்தையோட சடங்கையாவது நல்லபடியாக செய்ய விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா அதுக்கு அடுத்ததாக முத்துவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.